மதுரைக்கு வந்து மீண்டும் மலைக்கு திரும்பிய கள்ளழகருக்கு காணிக்கைகளை கொட்டி கொடுத்த பக்தர்கள். 39 உண்டியல்களையும் மூச்சு திணற நிரம்ப வைத்த பக்தர்கள். என்ன குறையாத நோட்டுகளால் அசந்து போன அறங்காவலர் குழு. போன வருஷத்தை விட கூடுதலாகவே கிடைச்சிருக்காமே. பிரசித்தி பெற்ற மதுரை அழகர் கோவில் இருக்கக்கூடிய கள்ளழகர் திருக்கோவில் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சித்திரை பெருந்திருவிழாவான கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. மதுரைக்கு வந்த அழகர் கோவில்ல இருந்து தொடங்கி வண்டியூர் வரைக்கும் போக சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் அங்க பல்லாக்குல அவரை உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. அதை தொடர்ந்து 16ஆம் தேதி அவர் மலைக்கு மறுபடியும் திரும்பிட்டாரு. இதுல பக்தர்கள் காணிக்கையா செலுத்துறதுக்கு வசதியா 39 உண்டியல் பெட்டிகள் சுவாமியோட கோவிலுக்கு திரும்பி வந்திருக்கு. இந்த உண்டியல்கள் அங்க இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்துல நேத்து காலையில இருந்து மாலை வரைக்கும் எண்ணப்பட்டிருக்காமா. இதுல கிட்டத்தட்ட 1,06,78,047 ரூபாய் கிடைச்சிருக்கான். தங்கமா 9 கிராமும், வெள்ளியா 55 கிராமும் கிடைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு டாலர் நோட்டுகளையும் பக்தர்கள் காணிக்கையா கொடுத்திருக்காங்க. உண்டியல் திறக்கும் போது துணை ஆணையர் எஸ் நாராயணன், உதவி ஆணையர் பிரதீபா, அறங்காவலர் குழு உறுப்பினர்களான பாண்டியராஜன், செந்தில்குமார், தக்கார் பிரதிநிதி நல்லத்தம்பி, கண்காணிப்பாளர்கள் பாலமுருகன், அருணாதேவி, மக்கள் தொடர்பு அலுவலர் முருகன், அது தொடர்ந்து கோவில் பணியாளர்களுமே இருந்திருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.